பக்கத்தில் நிறைய பேர் இப்போ என்ன கடன் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நகை கடன் வாங்குவோம். 50% மேலே கொடுக்குற கடன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நகை கடன் தான். அந்த நகை கடன் வாங்குறப்ப நம்ம வங்கி வந்து என்னென்னலாம் நடைமுறையை பின்பற்றுறாங்க, என்னென்ன பதிவேடுகள்லாம் பராமரிக்கிறாங்க அப்படின்றது ஒரு கொஷின். ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் எப்படி அப்படின்னா, நான் ஒரு உறுப்பினர், எனக்கு வந்து நகைக்கடன் தேவைப்படுது அப்படின்ட்டு நான் சங்கத்தில் போய் நின்னேன். நகைக்கடன் பிரிவில் நான் அந்த நகைக்கடன் பெறுவதற்கு ஒரு விண்ணப்பம் தருவாங்க. அதை ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு தேவையான என்னோடய நகையை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நகையை கொடுத்த உடனே நகை மட்டும் கொடுக்கணுமா அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டோட முகவரி, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் யார் கடன் வாங்குகிறோமோ அவங்களோட 2 ஃபோட்டோ, இது 3த்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நகை கடன் பிரிவில் உள்ள எழுத்தரும் நகை மதிப்பீட்டாளரும் நகையோட உண்மைத்தன்மையை சரி பார்ப்பாங்க. இந்த உண்மைத்தன்மையை சரி பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தங்கம் வந்து போலியா இல்லை ஒரிஜினலா அப்படின்ட்டு பார்ப்பாங்க உண்மைத்தன்மையை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உரைக்கல் சோதனை, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் செக் பண்ணி பார்ப்பாங்க. 2வது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நகை தயாரிக்கும் போது வச்சுருக்கிற சீல், அந்த BIS HUID ஹால்மார்க் இருக்கா அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. இதுலாம் சரி பார்த்துட்ட பிறகு ஓகே கடன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு உண்மையாக இருந்தால் கடன் கொடுக்கலான்னு எடுத்துப்பாங்க. முதல்ல வந்து நகையை வந்து எடை போட்டு எவ்வளோ எடை இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த நகை கடன் வழங்கும்போது அந்த நகையோட சந்தை மதிப்பில் அந்த நகையோட எடைக்கு ஏற்ப அதோட கழிவெல்லாம் எடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு கழிவு நீக்கப்படும். அதுக்கப்புறம் நிகர எடை எவ்வளோ அப்படின்ட்டு மொத்த எடையிலேருந்து நிகர எடை, சுத்த தங்கத்தோட எடை மட்டும் எடுத்து எழுதுவாங்க. நிகர எடை கணக்கிட்டு மொத்த மதிப்பு கணக்கிடப்படும். ஓகே, நகையோட மதிப்பில் 75%லேருந்து 80% மட்டும்தான் நகை கடன் வழங்கப்படும். இந்த மாதிரி வந்து நகை மதிப்பீட்டாளர் நகைக்கடன் வந்து வழங்க சிபாரிசு செய்யப்படும். ஓகேவா, இது 75%லேருந்து 80% மட்டும்தான் கொடுப்பாங்க கடனாக. நகையின் உண்மைத்தன்மை நகை மதிப்பீட்டாளரே பொறுப்பாளர். இந்த செக் பண்ணுறாங்களா இந்த கோல்டு, இப்போ ஏதாவது சப்போஸ் டூப்ளிகேட் நகை வச்சு காசு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கடைசியாக போலின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நகை மதிப்பீட்டாளர் தான் பொறுப்பாவாங்க. ஓகே, நகைக்கடன் விண்ணப்பத்தில் உள்ள உறுப்பினரின் விலாசம் அடங்கிய ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, புகைப்படம் இதெல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நகை கடன் பிரிவில் பதிவேட்டில் பதிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நகையின் எடை, அந்த ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அந்த சீட்டில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நகையோட எடை எவ்வளோ, மொத்த மதிப்பு எவ்வளோ, நிகர மதிப்பு எவ்வளோ, நகை கடன் வழங்கிய தொகை எவ்வளோ, வழங்கிய தேதி எவ்வளோ, நகையை மீட்கப்பட வேண்டிய தவணை தேதி எவ்வளோ, இது எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் யார் சைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கடன்தாரரும் கையொப்பமிடுவாங்க. நகைகளின் விவரம் எழுதி நகைக்கடன் பதிவேட்டில் நகை மதிப்பீட்டாளரும் சைன் பண்ணுவாங்க. நகைக்கடன் வழங்கும்போது நகை மதிப்பீட்டாளர் கட்டணம் வசூல் செய்யப்படும். இதெல்லாம் முடிச்சாரு அப்படி 1 லட்ச ரூபாய்க்கு மேலேனா இப்போ 300 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா, நகைக்கடன் வழங்கும்போது கடன்தாரருக்கு கடன் சீட்டு வழங்கப்படும். ஓகே, அந்த சீட்டில் வந்து வங்கியுடன் நகை இப்போ வந்து நகை வாங்கிடுறாங்க. ஓகேவா, நகை வாங்கினோடனே அந்த நகையை என்ன பண்ணுவாங்க, சீல் வச்சு நகை பெட்டகத்தில் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அந்த நகை பெட்டகத்துக்கு வந்து 2 சாவி முறையில் பயன்பாடு வச்சுருப்பாங்க. 2 பணியாளர் வந்து அந்த சாவி வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. நகைக்கடன் வழங்கியவுடன் சங்கத்தில் உள்ள இருப்பு பதிவேடுன்னு ஒன்று இருக்கும். அந்த இருப்பு பதிவேட்டில் நகைக்கடன் வழங்கும்போது நகையை இருப்புடன் கூட்டிப்பாங்க. நகையை மீட்கும் போது அந்த இருப்பு பதிவேட்டில் கழிச்சிட்டும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தினசரி அந்த நகை பெட்டகத்தில் உள்ள அந்த நகை பைகளின் எண்ணிக்கையை பராமரிக்கப்படுறாங்க. இதே யாருன்னா இன்ஸ்பெக்ஷன் ஆய்வாளர் வராங்கன்னா அந்த பதிவேட்டை கொண்டு தான் நகையை சரி பார்க்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேளாண் உற்பத்தியாளர் விற்பனை சங்கம் இருக்குல்ல, அதில் வந்து மேற்கொள்ளப்படும் பணிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காமனாக வந்து வேளாண் சங்கம் வந்து விற்பனை சங்கத்துக்கும் வரும், ஒன்றியத்துக்கும் வரும், தலைமை சங்கத்துக்கும் இது தான் வரும். ஸோ அதனால் வந்து டான்ஃபெட்டு, நெஃபெடு, அதுக்கப்புறம் வந்து விற்பனை சங்கங்கள், மாவட்ட அளவில் இருக்கிற விற்பனை சங்கங்கள் இதெல்லாம் கேட்டாங்கன்னா இதுதான் நீங்கள் எழுதணும். ஓகே, வேளாண் உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வட்ட அளவில் தாலுக்கா அளவில் இது செயல்படுது. இது தாலுக்கா அளவில் வட்ட அளவில் செயல்படணும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராயல் கமிஷன் 1926. ஓகேங்களா. அப்புறம் விவசாய விளைபொருட்களை இவங்களோட தலையாய பணிகள் விற்பனை செய்தல், கிடங்குகளை பாதுகாப்பாக வச்சுக்கணும், அதை வந்து பதப்படுத்துகிற இடத்த பத்திரமா வச்சுருக்கணும் ஆகிய பணிகளை செய்தல். அப்புறம் வந்து விவசாய வேளாண்மை உற்பத்தியாளர்கள் உறுப்பினர்களாக சேர்த்துக்கொள்ளப்படுது. யாருங்க உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகள் தான். ஓகே, செயல்முறை மற்றும் பணிகள். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விற்பனை. இந்த விற்பனையோட வகைகள் என்னென்னு கூட கொஷின் வரும். விவசாய விளைபொருட்களை விற்பனை செய்வதற்காக என்னென்ன முறை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தரகு முறை, நேரடி பேச்சுவார்த்தை முறை, பகிரங்க ஏல முறை, நேரடி கொள்முதல் முறை, ரகசிய ஏல முறை ஆகிய விற்பனை முறைகள் பின்பற்றி வருகின்றன. பொருட்களை பின்பற்றி பொருட்களை வந்து விற்பனை செய்கிறாங்க. இந்த ஏல
முறையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் ஒரு 6 வகை இருக்கும். அதுக்கப்புறம் சரக்கீட்டு கடன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாயிகளுக்கு அவங்க சரக்கின் பேரில் வந்து சங்கம் வந்து முன்பணம் வழங்குவாங்க. ஓகேவா? முன்பணம் வழங்கி அவங்களோட அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்ய யூஸ் பண்ணிப்பாங்க. தரம் பிரித்தல், விவசாய விளைபொருட்களை வந்து நல்லா தரம் பிரித்து விற்கிறதுனால ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்லாம் வந்து நல்ல காஸ்ட்டுக்கு விற்பனையாகும். விளைபொருட்களை விற்பனை செய்ய முடிகிறது. இதனால் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் பெறுவாங்க. நெக்ஸ்ட்டு பதப்படுத்துதல், விவசாய விளைபொருட்களை நுகர்வோர் வந்து அப்படியே எடுக்க மாட்டாங்க. நெல்லுன்னா நம்ம அப்படியே சாப்பிட மாட்டோம்ல, அதை அவிச்சு நிறைய நோம்புறதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அரிசியாக தான் வரும். எனவே அப்பொருட்களை நுகர்வு பொருட்களாக்கும் பணியினை இந்த விற்பனை சங்கங்கள் செய்து வருகின்றன. காய்கள், பழங்கள் ஆகியவற்றை வந்து பதப்படுத்துகிற பணியையும் இவங்க செஞ்சுட்டு வராங்க. விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு வேறு என்ன சார் பண்ணுறாங்க? உரம், விதை, பூச்சிக்கொல்லி மருந்து, நவீன விவசாய கருவிகளான டிராக்டரு, கதிரடிக்கும் இயந்திரம் ஆகியவற்றை விவசாயிகளுக்கு வந்து வழங்கி கொடுக்குறாங்க. அதாவது வந்து வாடகைக்கும் கொடுப்பாங்க, அப்படியே வந்து புதுசாக வேணாலும் கொள்முதல் பண்ணிக்கலாம். முகவர் முறை, விற்பனை சங்கம் வந்து மாநில அரசோட மாநில அரசோட ஏஜென்ட் பெற்ற உரிமம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த விற்பனை சங்கம் தான். இவங்க வந்து பொருட்களை கொள்முதல் செஞ்சு அரசின் வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு விற்பனை பணிகளை செஞ்சுட்டு வராங்க. ஓகே, கடன் விற்பனை இணைப்பு திட்டம். அதாவது வந்து நம்ம ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது விற்பனை சங்கத்தில் நம்ம உற்பத்தி பொருளை எடுத்துகிட்டு போய் விற்கிறோன்னா வர காசை வந்து முதல்ல கடன் தொகையை எடுத்துகிட்டு மீதியை தான் வந்து உறுப்பினர்களுக்கு தருவாங்க. அதுதான் கடன் விற்பனை இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற தேவையான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இதே சேமிப்பு கிடங்கு வசதி அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளோட விளைபொருட்களை சேமித்து வைக்கும் கிடங்குகளை கட்டியும் குத்தகைக்கு எடுத்தும் விவசாயிகளின் விளைபொருட்களை சேமித்து வைப்பதற்கான இந்த பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. இதுதான் விற்பனை சங்கத்தோட பணிகள். ஓகே, டான்ஃபர்ட் கேட்டாலும் இது தாராளமாக எழுதலாம், நஃபர்ட் கேட்டாலும் தாராளமாக எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு இல்லையா? அதாவது வந்து இதில் வந்து நம்ம எல்லா சங்கத்தையும் பற்றி பார்க்கணும். விற்பனை சங்கம், நகை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், அவங்க என்ன கடன் கொடுக்குறாங்க, மகளிர் கூட்டுறவு சங்கங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த சங்கம்லாம் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? பனைமரம், பாம்பு பிடிப்போர், அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா அமுல் நிறுவனம், இந்த மாதிரி பால் கூட்டுறவு, இதெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். டீப் நாலேஜ் வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கைத்தறி நெசவாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களோட சங்கத்தில் உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இதே தான் இந்த பிரதம அளவில் இருக்கிற சங்கத்துக்கும் இதே தான் பணிகள். அதாவது வந்து மத்திய அளவில் இருக்கிற சங்கத்துக்கும் இதே தான் பணிகள், தலைமை அளவில் இருக்கிற எல்லா சங்கத்துக்கும் இதே தான் பணிகள். அதாவது வந்து ஃபுல்லாக அதே வராது, ஒரு 4-5 பாயிண்ட் சேமாக இருக்கும். இது 4-5 பாயிண்ட் எழுதுனா போதுங்க, நம்ம ஒரு 2 பேஜ் ஃபில் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மூலப்பொருட்கள் மற்றும் கச்சா பொருட்களை உறுப்பினர்களுக்கு வழங்குது. ஓகே, நெசவு தொழிலுக்கு தேவையான நூல், பாகு, சாயம், வண்ணம் போன்ற பொருட்களை வந்து இதர கச்சா பொருட்களையும் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு உறுப்பினர்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு உறுப்பினர்களுக்கு கடன் வசதி. சங்கத்தில் நெய்வதற்காக இப்போ வந்து சங்கத்தில் நூல் நெய்கிறாங்கன்னு வச்சுப்போமே, உறுப்பினர் கூலியில் ஒரு பகுதியை முன்னாடியே கொடுத்து அவங்க அந்த சரக்கு வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க. இதே உறுப்பினர்கள் உற்பத்தி செய்து தர பொருளை அந்த முன்பணத்தை கழிச்சுட்டு மீதியை வந்து சம்பளமாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு லாப பங்கீடு. நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் வந்து அவங்க ஈட்டுற லாபத்தில் கணிசமான பகுதியை வந்து காப்பு தொகைக்கு மற்றும் இதர சட்டப்பூர்வமான ஒதுக்கீடுகளுக்கு போக மீதி இருக்கிற தொகையை வந்து கூலி தொகையாகவும் அதுக்கு அவங்க வாங்குகிற கூலிக்கு ஏற்ற அவங்களுக்கு ஊக்கத்தொகையாகவும் இந்த கூட்டுறவு சங்கங்கள் கொடுத்துட்ருக்கு, நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள். நெக்ஸ்ட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் அந்த பதிவு பண்ண குழந்தைங்களுக்கு என்னென்ன இப்போ உதவி பண்ணுறாங்க. அரசு பள்ளியில் படிக்கிற நெசவாளர் கூட்டுறவு குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 1200 ரூபாய் வரையும் கல்வி கடன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன நிதி திட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் வந்து அவங்களோட சேமிப்பு பழக்கத்தை வந்து ஏற்படுத்துவதற்காக 6% வந்து 6% தொகை மாநில அரசும் 4% தொகை வந்து பார்த்திங்கன்னா நெசவாளர் கூட்டுறவு சங்கமும் ஃபஸ்ட்டு வந்து 6% வந்து உறுப்பினரோட ஊதியமும் மாநில அரசோட கான்ட்ரிபியூஷன் வந்து 4%, நெசவாளர் கூட்டுறவு சங்கம் 2% இத்தொகைக்கு வழங்குகிறது. அதான் 6% வந்து உறுப்பினர் போட்டால் மீதி இருக்கிற 6% வந்து அரசும் சங்கமும் போடுது. நெக்ஸ்ட்டு முதியோருக்கான ஓய்வூதியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்க உறுப்பினர்களுக்கு 60 வயசு நிறைவடைஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வரையும் முதியோர் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 7வது பாதுகாப்பான சிக்கன நிதி திட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கைத்தறி
தினசரி நெசவாளர்கள் இருக்காங்களா அவங்க ஊதியத்தில் இத்திட்டத்திற்காக இதுக்கும் 6% பிடிக்கிறாங்க. 6%த்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 3% அரசு மானியம் கொடுக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வட்டியாக அந்த அரசு வந்து எத்தனை சதவீதம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு சிக்கன நிதி திட்டத்தில் 7% வட்டி கொடுப்பாங்க. இத்திட்டத்தில் சேர்வதற்கு உறுப்பினர் வந்து 55 வயசுக்குள்ளே இருக்கணும். சங்கத்தில் குறைந்தது 100 ரூபாய்க்கான பங்கனை எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மாதம் இது வந்து அவங்களோட ட்ரெஷரில் ஆட் பண்ணுறாங்க, அதாவது கருவூலத்தில் ஆட் பண்ணுவாங்க. இத்திட்டத்தில் வந்து உறுப்பினருக்கு 55 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் செலுத்திய தொகை அரசு மானியத்தோடு அவருக்கு கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடியே உறுப்பினர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க யார் வாரிசோ அவங்கக்கிட்ட இந்த தொகையும் ப்ளஸ் 5000 சேர்த்து கொடுப்பாங்க. இதர திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பீடு திட்டம், பசுமை வீடு திட்டம், கடன் அட்டை திட்டம், இலவச மின்சார திட்டம் போன்ற சலுகைகள் உறுப்பினர்களுக்கு அளிக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரையும் போதும். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இல்லை வேறு எதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ணாலும் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.